हरे कृष्णा परम जयदे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव श्रीमद् भागवतम எட்டாவது ஸ்கந்தம் துர்வாசருடைய சாபத்தால இந்திரனுடைய சொர்க்கபுரி தரித்திரமா போயிருச்சு. லக்ஷ்மிய மதிக்கல. ஆஹ், லக்ஷ்மிகரம் மிக்க ஒரு பூமாலைய இந்திரன் அலட்சியம் பண்ணிட்டு அதை யானை தலையில வச்சு யானை அப்புறம் அதை கீழே போட்டு மிதிச்சு இப்படி துர்வாசர் கொடுத்த ஒரு பிரசாதத்தை கேவலப்படுத்துறதுனால உனக்கு தரித்திரம் பிடிக்கட்டும்னு சொல்லி அவர் சபிச்சிட்டார். அப்போ சொர்க்கபுரியில இப்போ லட்சுமிகரம் நீ இல்லாதபடி இருக்கு. இப்போ தேவகணங்கள்லாம் பகவானை நாடி உதவி கேட்குறாங்க. பகவான் சொன்னார், பார்க்கடலை கடையுங்க, அதில் அமிர்தம் வரும். அதன் மூலமா உங்களுக்கு பல மங்களங்கள் உண்டாகும். நீங்களும் அமரனா இருப்பீங்க, மரணமற்ற நிலை அடையலாம், இப்படிலாம் எடுத்து சொல்றார். அதுபடி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையணும்னு முடிவெடுத்தாங்க. ஒரு பக்கம் தேவர், மறுபக்கம் அசுரர். மந்திரமலை அதை மத்தாக பயன்படுத்தி கயிறாக வாசுகி அப்படிங்கிற நாகத்தை பயன்படுத்தி வேலை நடக்குது. தண்ணீர்ல வசிக்கிறதெல்லாம் நாகம், நிலத்துல வசிக்கிறது சர்ப்பம். நம்முடைய மனசு கூட மந்திரமலைன்னு தான் சொல்லப்படுது. அதுக்கு உதாரணப்படுத்துவாங்க. இதயத்துல இருக்கிற அன்பு கயிறு, உலகம் சம்சார கடல். சிவபெருமான் ஒரு முறை காமதேவன்கிட்ட குழந்தை பருவத்தையும் விற்று முதுமை பருவத்தையும் விற்று நடுப்புல இருக்கிற வாலிபத்தை நீ எடுத்துக்க, அந்த நேரத்துல நீ மக்களை துன்புறுத்தலாம் அப்படின்னு சொன்னார். மனசை யாரு அந்த மந்திரமலை மாதிரி உறுதியா வச்சிருக்கிறாங்களோ உங்களுக்கு பகவான் அவங்கள தாங்கி பிடிக்கிறார். தினமும் 3 மணி நேரமாவது நாம ஜபம் பண்றவனுக்கு மனது ஸ்திரமாயிரும். மந்த்ரா மலையில இவங்க பார்க்கடலை கடையிற போது அந்த மலை லம்புது, அங்க இங்கேயுமா ஆடுது, ஒரு ஸ்திரமா நிற்கல. அப்பதான் பகவான் அதை நிறுத்துறதுக்காக தாங்கி பிடிக்க ஆமையா அவதரிக்கிறார். ஏராளமான மூலிகைகளை கடல்ல கொட்டி கடையிறாங்க. மூலிகைகளுக்கு ஔஷதம்னு ஒரு பேர் உண்டு. ஔஷதம்னா மருந்து, இன்னொரு அர்த்தம் உணவு. அஹ், உணவும் மருந்தும் ஔஷதம்னு சொல்லப்படுது. இந்த இரண்டையும் தேவைக்கு தக்க நாம பயன்படுத்தணும். பசியையும் தாகத்தையும் வியாதி மாதிரி கருதி முடிஞ்ச வரைக்கும் சகிக்க கத்துக்கணும். வியாதிக்கு மருந்து போல உடலுக்கு அன்னம், உணவு. சரீரம் லேசா இருந்தா பஜனை சுலபம். ஆன்மீக சாதனைக்கு சுலபமா இருக்கும். கடல் கடையிற போது முதல்ல விஷம் வருது. ஆன்மீக பயிற்சியில் கூட முதல்ல விஷமாத்தான் எல்லாருக்கும் படும். ஆனா போக போக அதுல ஒரு அமிர்தம் கிட்டும். பல மகான்கள் வாழ்க்கையில கஷ்டங்களை சகிச்சுதான் வந்திருக்கிறாங்க. சகிப்பால ஞானாமிர்தம் கிடைக்கும். நாம சாதனையால கிருஷ்ணாமிர்தம் கிடைக்கும். வாழ்க்கையை கடையிற போது முதல்ல விஷம் வரும். உடனே நொந்து போயிடக்கூடாது. தாங்கிக்கிட்டா மேன்மை அடையலாம். இதுல என்னன்னா விஷமும் விஷயமும் ஒண்ணுதான். விஷம் அப்படிங்கிறது சாப்பிட்டா தான் ஆபத்து. விஷயம் நினைச்சாலே ஆபத்து. பார்க்கடல் கடையிற போது விஷம் கொட்டவும் அதோடைய அந்த வாசனை இருக்க அதை தாங்க முடியாம, அதோடைய உஷ்டம் தாங்க முடியாம கடைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களாம் தலதெறிக்க ஓடுறாங்க. எந்த ஒரு எதிர்மறையான சூழலும் கூட ஒருத்தருக்கு விஷம் மாதிரி தான் இருக்கு. கடும் சொல், நிந்தைகள் இது கூட விஷம்தான். அதுகளை எல்லாம் தொண்டையோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத பாம்புகள் உணர்த்துது. சிவபெருமானும் அதை போதிக்கிறார். அவர் தலையில ஞான கங்கைக்கு இடம் தந்திருக்கிறார். யாருக்கு தலையில ஞானம் தங்குறதோ அவங்க விஷத்தை ஜீரணிக்கத்தக்கவர்கள் அப்படிங்கிறது தெரியுது. சிவனார மதிச்சோன்னா விஷத்தை சகித்து தகிக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும். பகவான் விஷ்ணு சிவபெருமான்கிட்ட சொல்றார், எப்படியோ விஷம் வந்துருச்சு, நீங்க போய் அதை எப்படியாவது அதை ஏத்துக்கங்க,
வேற வழி இல்ல அப்படின்னு அனுப்புறார். அப்போ விஷம் அருந்த அவர் தயாராகிறார். அத பார்த்த தாயார் பார்வதி, "நீங்க அத குடிச்சுட்டு அப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னு?" கேட்க, "என் ஒருத்தனால ஏராளமானவங்களுக்கு நன்மை உண்டாகுதுன்னா, அத நான் சகிக்க தயார். அந்த கஷ்டத்த நான் சகித்துக்க தயாரா இருக்கேன்னு" சொன்னார். பிரத்தியாருக்காக தன் சுகத்த விட்டுக் கொடுப்பவனுக்கு சிவபெருமான் அனுக்கிரகம் கிடைக்கும். அ தன் சுயநலத்துக்காக பிரத்தியாருடைய நல்ல காரியங்கள கெடுக்கிறவன் அசுரன். விஷத்த கழுத்திலேயே வச்சுக்கணும். வயித்துக்குள்ள அனுப்பக்கூடாது. கடும் சொற்களால உலகம் நம்மள வந்து வசவு பாடும். அத வாங்கி கழுத்தோட நிறுத்திக்கணும். கழுத்து வந்து இந்த இடத்துல ஒரு வடிகட்டி மாதிரி. ஃபில்டர். வெளியயும் விடக்கூடாது, உள்ளயும் விடக்கூடாது. இந்த இடத்துல. நிந்தையில கவனம் கூடாது. துவேஷத்தையும் நினைக்கக்கூடாது. உள்ளத்துல எரிச்சல் வந்தா, விஷம் உள்ள கிடக்குதுன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து ஹரிநாம ஜெபம் பண்ணணும். பகவான் நாமம் விஷத்த அமிர்தமா மாத்திரும். இப்படி பல வரலாறுகளையும் பார்க்கிறோம். ஹரிகதா, ஹரிநாமம் இதெல்லாம் அமிர்தம். அத தவிர மற்ற எதுவும் அதாவது ஹரிகதைக்கு, ஹரிநாமத்துக்கு சம்மந்தமில்லாத எதுவும் விஷம்தான். 16 வயசுல இருந்து மனசுல சிற்றின்ப உணர்வுகள் தோன்ற ஆரம்பிக்குது. மனத வந்து மந்திரமலை மாதிரி உறுதியா வச்சிருந்து, அத மனத கடையிறபோது, நற்குணம்ங்கிற அமிர்தம் நமக்குள்ள உண்டாகும். இறைவனுக்கு பணியிற புத்தி வரும். அமரன் தான். அத்தகு அமரர்கள உலகம் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்குது. பகவான் பின்னாடி போறவனுக்கு இறுதியில அவர் அமிர்தம் கொடுக்கிறார். லோக நன்மைக்காக சிவன் விஷபானம் ஏத்துக்கிட்டு லோ லோக நாயகனா மாறுறார். இது சாதுக்களுடைய லட்சணங்கள். நல்லவங்க நல்லதுகளுக்காக தன் உயிர கொடுத்து கூட பிற்கால சந்ததிக்கு உதவி செய்றாங்க. இதுக்கு இப்போ நடைமுறையில அயோத்தி ராமர் கோயில கூட சொல்லலாம் உதாரணமா. பல பேர் பிராண தியாகம் பண்ணி தான் இந்த நிலைமை கிடைச்சிருக்கு. உலகம் மாயைய கட்டி பிடிச்சுட்டு அலையுது. அது பகவான மறந்து பகைவனோட திரியுது. பரோபகாரியான வைஷ்ணவர்கள் பிரத்தியாருடைய துயரத்த துடைக்க தாங்கள் துயரங்கள சகிச்சுக்கிறாங்க. சாதுக்கள் இப்படி வருகிற அ அதாவது சாதுக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வர்ற துக்கம்லாம் அ அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அ இதையும் ஒரு பகவத் ஆராதனையா புரிஞ்சுக்கிறாங்க. அது மாரி எடுத்துக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் வந்து மனசுக்குள்ள சகிக்கிறாங்களோ, அந்த சகிப்பு ஒரு விதத்துல இறை ஆராதனை அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கடல் கடையிறபோது கோமாதா முதல்ல வாராங்க. காமதேனு. ரிஷிகள் தங்களுடைய அன்றாட அனுஷ்டானத்துக்காக அந்த காமதேனு பசுவை ஏத்துக்கிட்டாங்க. முதல் செல்வம் காமதேனு பசு. அது மகந்துகளால லோக நன்மைக்கு ஏத்துக்கொள்ளப்பட்டது. இல்லறத்தாராயினும் செல்வத்த வந்து பரோபகாரத்துக்குன்னு வச்சு வாழ்றவங்க சாதுக்கள். அவங்க குடும்பத்துல இருந்தா கூட சாதுக்கள் தான். கோமாதாவுடைய வடிவம் வந்து திருப்திய காட்டுது. பசுவுடைய கண்கள பார்த்தா தெரியும். இத உணர்த்தும். பிரம்ம தலத்துல நீங்க வாழ்ந்தாச்சுன்னா, அதாவது ஆத்ம திருப்தர்களா நீங்க இருந்தீங்கன்னா, காமதேனு உங்க இல்லத்த தேடி உங்க வீட்டு முன்னாடி முற்றத்துல வந்து நிற்கும். திருப்தி இல்லாதவங்க தான் பாபம் செய்றாங்க. பார்க்கடல் கடையிறபோது, அடுத்து உச்சை சிரவஸ் அப்படின்னு ஒரு குதிரை வந்தது. அத அசுரர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆசைப்பட்டதுனால அவங்களுக்கு அது தரப்பட்டது. மேலான புகழ், கீர்த்தி இதுகளுக்கு வடமொழியில உச்சை சிரவா அப்படின்னு பேரு. ஓரளவு கட்டுப்பட்ட மனது குதிரையோட ஒப்பிடப்படும். கட்டுப்படாத மனது குரங்கோட ஒப்பிடப்படும். ஆன்மீக சாதனையின் போது பேர் புகழ் வரலாம். அதுல சிக்காம இருந்தா பகவான் கிடைப்பார். நெறைய பேர் அதுல சிக்குறாங்க. பேர், புகழ், கௌரவம் கிடைச்சதுன்னா, அதுல என்ன நடக்கும்னா, மறுபக்கம் அவங்களுடைய புண்ணியம் காலியாகிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. அதனால தன்னை ஒன்றுமற்றவனா வைத்துக் கொள்பவன் தான் தீரன் அப்படின்னு சொல்லப்படுது. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அமானி மானதோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்லியிருக்கிறாங்க. அமானினா மானதேனா
அதாவது அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நீங்க மரியாதை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த வார்த்தை. ஜீவர்கள் வந்து இறைவன மதிக்காட்டி கூட, இறைவன் அவங்களுக்கு மதிப்பு தாரார் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த சகஸ்ரநாமத்துல அமானி மானதோங்கிற வார்த்தை வருது. இதோடைய ரகசியம் என்னன்னா, மதிப்ப எதிர்பாராதவர்களுக்கு தான் அடுத்தவங்கள மதிக்க தெரியும். உச்சை சிரவா அப்படிங்கிற கீர்த்திய எடுத்துக்கொண்ட தைத்தியர்களுக்கு அமுதம் கிடைக்கல. புகழ்ல, பிரபலத்துல சிக்கிறவனுக்கு அந்த மாதிரி அமுதம் கிடைக்காது. உலகத்துல ஒருத்தன் எதுலயும் பாஸ் ஆயிரலாம். ஆனா குரு கருணை இல்லாட்டி, ஆன்மீக அறிவு இல்லாட்டி, அவங்க இயற்கையுடைய பரீட்சையில தோத்து போயிருவாங்க. கடல கடைஞ்சபோது, ஐராவத யானை அடுத்து வருது. அப்போ அந்த அசுரர்கள் நினைக்கிறாங்க, ஆஹா! நம்ம ஆசைப்பட்டு குதிரைய எடுத்தோமே! கொஞ்சம் காத்திருந்தா யானை கிடைச்சிருக்குமேன்னு நினைக்கிறாங்க. யானை வந்து சூக்ஷ்ம திருஷ்டி உள்ளது. சூக்ஷ்ம திருஷ்டினா, அ நமக்கெல்லாம் பொதுவா கண்கள் எப்படி இருக்கு? வெள்ள விழிக்குள்ள கருவிழி இருக்கு. நடுவுல கருப்பு இருக்கு. யானைக்கு கருப்புக்கும் நடுவுல வெள்ளை இருக்கும். அதனால தான் ஒரு நாலனா கீழ கடந்தா கூட, அது ஒரு தட்டு மாதிரி அதுக்கு தெரியும். பெருசா தெரியும். எதிர ஒரு முயல் நின்னா, அதுக்கு யானை மாதிரி தெரியும். அ ரொம்ப பலசாலி மிருகம் யானை. அதுக்கு வேகம் வந்தா எல்லாத்தையும் நாசம் பண்ணிரும். அதனால தான் கண்ண வந்து பகவான் அதுக்கு பயங்காட்டுற மாதிரி குடுத்திருக்கிறார். சின்ன ஊசிய வச்சு யானைய வேல வாங்கிடுறாங்க. அந்த ஊசி அதுக்கு கடப்பாரையாட்டம் தெரியும். தேவர்கள் வந்து அந்த யானைய எடுத்துக்கிட்டாங்க. மறுபடி கடைஞ்சாங்க. அப்சரஸ் பெண்கள், பாரிஜாதம் இதெல்லாம் வருது. அதையும் தேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாற்கடல்ல இருந்து மகாலட்சுமி வாராங்க. ஏன்னா லட்சுமிகரம் அங்க போயிருச்சு தேவலோகத்துல. இப்போ லட்சுமிகரம் வருது பாற்கடல் கடையிற போது. அசுரர்கள் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் விருப்பம். ஆனா விரும்பாத ஒருத்தர்ட்ட போலான்னு லட்சுமி முடிவெடுத்து, ரொம்ப பணிவா அப்படி நடந்து போறாங்க. அப்போ அத்தன பேரும் அந்த அம்மாவ கூட்டிட்டு போய் ஒரு சிம்மாசனத்துல அமர்த்துறாங்க. அ உலகம் வந்து லக்ஷ்மிய ரொம்ப மதிக்குதுங்கிறது இதுல தெரியுது. முதல்ல லக்ஷ்மி சப்த ரிஷிகள் முன்னிலையில கூட்டிட்டு வரப்பட்டாங்க. ரிஷிகள்லாம் ஞானிகள், தபஸ்விகள். ஆனா கோபக்காரங்க. அது லக்ஷ்மிக்கு தெரிஞ்சு போகுது. தவத்தால ஞானம் பெருகும். ஆனா கோபமும் பெருகும். தவத்தால ஞானமும் ஆற்றலும் பெருகலாம். ஆனா பக்தி இல்லாத போது இருக்கிற திறமை எல்லாம் கோபத்த உண்டு பண்ணிரும். பக்தியில பணிவு இருக்கு. தீனத்தன்மைங்கிற பணிவு இருக்கு. அதனால பக்தி அரியணையில அமருது. கோபக்காரனோட வாழ்றது ரொம்ப கஷ்டம். லட்சுமி வந்து தேவகணங்கள அடுத்து பார்க்குறாங்க. தேவர்கள் கோவப்பட மாட்டாங்க. ஆனா காமம் அவங்க கிட்ட நீங்கல. சாஸ்திரம் கோபத்த சிவப்பு நிறத்துக்கும், லோபம் பேராசை இருக்காத மஞ்சள் நிறத்துக்கும், காமத்த கருப்பு நிறத்துக்கும் உதாரணம் சொல்லுது. தேவர்கள் ஒசத்தி தான். ஆனா காமத்த விட்டவங்க தேவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இதனால லட்சுமி மேற்கொண்டு அப்படி போறாங்க. பரசுராமர் இருக்கிறார். அவர் புலன்கள ஜெயிச்சவர். ஆனா கொடூரமானவர். சத்திரிய இனத்தையே நாசம் பண்றேன்னு சொல்லி குழந்தைங்கள கூட கொன்றார். அதனால லட்சுமி அவரையும் கடந்து போறாங்க. மார்க்கண்டேய முனி இருந்தார். நல்ல அழகன் தான். நீண்ட ஆயுள் இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் ஜெகநாதர தியானிச்சுக்கிட்டு இருக்கிறார். கண்கள மூடி. பற்றற்றவர கல்யாணம் பண்ணா, அவருக்கு நம்ம பக்கம் கவனம் இருக்காது. அதனால அ அங்கருந்து நகரலான்னு அந்த அம்மா நகர்றாங்க. அந்த எண்ணத்த புரிஞ்சுகிட்ட மார்க்கண்டேயர் சொல்றார், "பகவான கண்ணார காண்பதற்கு நமக்கு கண்கள் தரப்பட்டிருக்கு. அவர ஏத்துக்கங்க. அப்பதான் உங்கள நான் தரிசிப்பேன்." அப்படின்னு அவரு சொல்றாரு. செல்வம் நல்லது தான். ஆனா சஞ்சலம் பண்ணும். அதனால லட்சுமிக்கு சஞ்சலா தேவின்னு ஒரு பேர் கூட உண்டு. துர்காராமுடைய ஏழ்மைய போக்குறதுக்கு அப்ப மன்னரா இருந்த சிவாஜி தங்க நாணயங்கள கொடுத்து அனுப்புனார். துர்காராம் அத ஏத்துக்கல. பக்தர்கள் செல்வத்த பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அது சாதனைக்கு இடையூறு பண்ணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார். லட்சுமி பார்த்தாங்க. உள்ளத்தால இவர் ரொம்ப மங்களமா இருக்கிறார். உலகத்துல யாரும் அப்படி இருக்க முடியாது. ஆனா உள்ளத்துல மங்களமானவர், வெளி தோற்றத்துல அமங்கலமா இருக்கிறார். இப்படி லக்ஷ்மி பார்க்குறாங்க. அதற்கடுத்து மார்க்கண்டேயர் சொன்ன மாதிரி நாராயணர் இருக்கிறார். மென்மையான இதயம். அவருக்கு லக்ஷ்மி வரமாலைய அணிவிக்கிறார். அடுத்து கடல் கடையும் பணி வந்து தொடருது. அசுரர்கள் சொல்றாங்க,
குதிரை எங்களுக்கு கிடைச்சது. அடுத்து வந்த எல்லாம் தேவர்களுக்கே போயிட்டுருக்கு. இனி வரப்போறது எங்களுக்கு தான். யாரும் அதில தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அ உறுதிபட பேசுனாங்க. அப்புறம் கடையிறபோது மது வந்தது. சாராயம். அசுரர்கள் அத எடுத்துக்கிட்டாங்க. மேலும் கடையும்போது தன்வந்திரி பகவான் வாரார். அவருடைய கையில அமிர்த கலசம் இருக்கு. அதுல பிறை நிலா இருக்குது, துளசி இருக்குது. ஒரு அமிர்தமே அதுல வருது. கையில தூக்கிட்டு வாரார். தேவர்கள் அந்த கலசத்த பகவான்ட்ட இருந்து பிடுங்கிட்டு ஓடுறாங்க. அ இதனால பயந்து போன தேவர்கள்ட்ட பகவான் சொல்றார், அரக்கர்கள் பலசாலிங்க. அவங்க சட்டப்படி பேசுவாங்க. ஆனா அதுல நியாயம் இருக்காது. எப்பவுமே சட்டத்துக்கு நியாயத்துல அக்கறை இருக்காது. காரியத்த சாதிக்கணும்னா சில சமயம் சக்திய பயன்படுத்தக்கூடாது. யுக்திய பயன்படுத்தணும். கொஞ்சம் பொறுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அமுத கலசத்த பறித்த அரக்கன் முதல்ல இத நான் தான் குடிப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு சகோதரன் ஒருத்தன் இருந்தான். தமையன். அ அவன் இல்ல எனக்கு தான் முதல்ல அப்படின்னான். இப்படியே அரக்கர்கள்லாம் போட்டி போட்டு வாக்குவாதம், சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீடுகள்ல கூட இப்படி பிள்ளைங்க கலகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு, உனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை வரும். இந்த குணம் இருந்தா பக்தி அங்க உண்டாகாது. பக்தி தான் அமிர்தம். சச்சரவு மிகுந்த அரக்க சமூகத்துக்கு மத்தியில திடீர்னு பகவான் மோகினி ரூபத்துல வந்து நிக்கிறார். பேரழகியா இருந்தார். அத பார்த்த அரக்கர்களுக்கு தலையே சுத்துது. இது என்ன அழகு! இத்தன பேரழகு! எங்கேயுமே நான் உங்க பார்த்தது இல்லையேன்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க. அ அவங்களுக்கு அமிர்தமே வேண்டாம் இனி. அந்த மாதிரி ஆயிட்டாங்க. மோகினிங்கிறது மோக வடிவம். மாயை. மோகிக்கிறவனுக்கு அமுதம் கிடைக்காது. உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் இந்த மாயை வந்து மோகம் கொள்ள செய்யும். உண்மையிலேயே அழகு அப்படிங்கிறது நம்முடைய கற்பனை தான். ஒருத்தருக்கு ஒண்ணுல அழகு தெரியும். மத்தவங்களுக்கு அது அழகற்றதா படும். மனுசங்க எதன் மேலாவது அழகு இல்லாட்டி அழகின்மைய சுமத்துறாங்க. சரி கிருஷ்ணர அறியாத வரைக்கும் உலகத்துல ஏதாவது ஒண்ணு அழகா படும். உலகுக்கு எது அழகுன்னா, கண்ணன்ட்ட இருந்து வந்தது அப்படின்னு கருதும்போது அது அழகு. அதனால கிருஷ்ணர் வந்து அழகா இருக்கிறதுனா அவருக்கு மனமோகன், மதன் மோகன் இப்படிலாம் பேர் இருக்கு. விவேகத்தால மோகத்த விடணும். பகவான்ட்ட பற்று வளர வளர உலகத்துல இருக்கிற மோகம் வந்து தேஞ்சு போகும். ஒரு பெண்கிட்ட மனசு சிக்கிச்சுன்னா, அவன் வந்து இந்த இடத்துல அவன்ட்ட வெளிப்படுறது அரக்கத்தன்மை தான். பரஸ்திரியிடம் மனசு சிக்கிச்சுன்னா, அது வந்து ராட்சசத்தனம். காமவயப்பட்ட அரக்கர் கூட்டம் மோகினிய சுற்றி வளைச்சிருச்சு. "தேவி நீ யாரு? எங்கேருந்து வர? உன் ஊர் எது? உன்ன பார்த்தா கல்யாணம் ஆகாதவ மாரி இருக்குதே!" இப்படின்னு சொல்லி மோகினி பேச மாட்டாளான்னு சொல்லி ஏங்கி கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்விகள் வந்து அவங்கள சுயநலவ போனாங்க அப்படிங்கிறத காட்டுது. பகவான் நினைக்கிறார், இவங்கெல்லாம் பலசாலிங்க, அரக்கங்க. இவங்களுக்கு அமுதம் கிடைச்சா பாபம் காலகாலத்துக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். மோகினி மயக்கிற சிரிப்போட, "நான் உங்களுடைய நன்மைக்காக தான் வந்திருக்கிறேன். எனக்குன்னு எந்த வீடும் கிடையாது. நான் எல்லா வீட்டுக்கும் போறதுண்டு. யார் என்ன ரொம்ப விரும்புறாங்களோ, அங்க நான் தங்கிருவேன்" அப்படின்னு சொன்னா. அ ஆசை வந்து ஒருத்தர முட்டாளாக்குது. மோகினிட்ட அமுத கலசத்த வச்சிருந்தவன் பெருமையோட, "இந்தா இந்த கலசத்த நான் உனக்கு பரிசா தரேன்" அப்படின்னு சொல்லி கொடுத்தான். மோகினி அப்போ மயங்கி தான் கூட வந்துருவாங்கிற நெனப்பு அவனுக்கு இருந்துச்சு. மோகினி அவன்கிட்ட அந்த கலசத்த வாங்கும் முன்னாடி, "இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "அமுதம்" அப்படின்னு அவன் சொல்றான். அ இப்படியாக நாம அந்த இத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு மீதிய தொடரலாம். ஹரே கிருஷ்ணா.